Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது வெஜிடபிள் யூஸ் பண்ணி குருமா எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி செய்யக்கூடிய மெத்தடு. ஆனால் இதோடைய டேஸ்ட் மற்றும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். இதை வந்து நீங்கள் பூரி, சப்பாத்தி, ரோட்டி கூட எது கூட வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். அதோட இது வந்து செட் தோசை, ஆனியன் தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் 1 கப்பு பீன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு கோஸ் எடுத்திருக்கேன், முட்டைக்கோஸு, 1 கப்பு நூக்கல் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். அது கூடவே தேங்காய் திருகுனது 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி 1/2 கப்பு எடுத்திருக்கேன். புதினா 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 6 முந்திரி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது கூடவே பலவு இலை 2 எடுத்திருக்கேன். பட்டை 1 இன்ச்சு, 4 லவங்கம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு, அது கூடவே பச்சை மிளகாவை இந்த மாதிரி 1க்கு 2 உடச்சி சேர்க்கணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு சேர்த்துட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துட்றேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு, அது கூட முந்திரியும் சேர்த்து இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். நெய் காய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெயும் அதோடு சேர்ந்து காஞ்சி உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை சேர்த்துட்டு, அது கூடவே பலவேலை, பட்டை, லவங்கத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது போல் எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இதோடைய கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு இது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் எண்ணெயோடு நல்லா வறுபட்டு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு, இது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தூளையும் தனியாத்தூள், அது கூடவே கரம் மசாலா, இந்த 3 தூளையும் சேர்த்துட்டு இது போல் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது எண்ணெயோடு சேர்ந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கணும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தண்ணியை மிக்சர் ஜாரில் சேர்த்து அலசி இதோடு சேர்த்துக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும் மசாலாவோடையது. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, நூக்கோல், அது கூடவே முட்டைக்கோஸு, இது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டதும் மசாலாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம 1 டம்ளர் தண்ணியை ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு நம்ம மெஷர்மெண்ட் தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அது கூடவே உங்களுக்கு குருமா கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் ஏற்கனவே 1 டம்ளர் சேர்த்தேன், அது கூட இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பை சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து நம்ம இது போல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். இது வெஜிடபிள் வேகிறதுக்கு கரெக்டான தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போது குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே
ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிறதுக்கு நம்ம 3 விசில் கம்ப்ளீட்டாக தேவைப்படும். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. நான் குக்கருடைய கேஸை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் குருமாவுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ இது கொதிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இது கொதிச்சதும் கம்ப்ளீட் ஆனதும் இதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. குருமா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் பார்த்துருப்போம். அடுத்து இதை நான் சர்விங்க்கு எடுத்துக்கிறேன். இது நான் செட் தோசை கூட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் நீங்கள் இதை காம்பினேஷனாக சாப்பிட்லாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.